வழிவிடு, நான் போகணும். அதாங்க நானும் உங்க வழியிலே வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொண்ணு, நீ நினைக்கிறது தப்பு. உன் வழி வேற, என் வழி வேற. இல்லை, நான் உங்களைத்தான் காதலிக்கிறேன், உங்களைத்தான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவே பண்ணிட்டேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நடக்கும். நீங்களும் நானும் மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். பொண்ணு, புரியாம பேசுற. உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஜென்மத்து பகை. உங்க அப்பாவை எங்க அப்பா கொன்னுட்டதா உங்க குடும்பமே என் குடும்பம் மேல கொலவெறியில தெரியுது. ஆனா நீ என்னடானா காதல் கத்திரிக்கான்னு என்னை சுத்தி சுத்தி வர்ற. இது உன் தாய்மாமனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை வெட்டி போட்டுருவாங்க பொண்ணி. இங்க பாருங்க, எனக்கு யாரை பத்தி கவலை இல்லை. நான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அது உங்க கூட தான் முடிவே பண்ணிட்டேன். லூசாடி நீ. ஏண்டி அவனுக்கு பார்த்தா உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்றேன். அதையே மீறி என்ன நீ காதலிக்கிறேன்னு சொல்றேன். அண்ணா, ஆமா இவ கூட உனக்கு என்ன பேச்சு? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வம்பு விலை கொடுத்து வாங்க பாக்குறியா? உன்னதான் கேக்குறேன். நான் ஒன்றும் பேசல துளசி. இவ தான் என்கிட்ட வந்து சும்மா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. உனக்கு என்னடி வேணும்? எதுக்காக எங்க அண்ணன் தேடி வந்து இப்படி தொந்தரவு பண்ற? உன்னதான் கேக்குறேன். இங்க பாருங்க, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறது தப்பா? அதுக்கு இருக்கிற ஒரே வழி நான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். வாய மூறி. கல்யாணம் பண்றாளாமா? கல்யாணம் அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலியானு காத்துட்டு இருக்கானுங்க தாய் மாமனுங்க. ஏய், வெட்டு குத்துன்னு அழிற தாய் மாமனுங்க. நீங்க காதல வைக்க தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உங்களை வெட்டி போட்டு தான் மறுவேளையே பாப்பாங்க. போது சாமி, உங்க குடும்பத்தால எங்க குடும்பப்பட்ட அவமானம்லாம் போதும். இந்த அத்தை மகன் மாமா வரவரெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. எங்களுக்கு அதை வேணும். ஆளை விடு. அண்ணே வா. புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? அண்ணனும் தங்கச்சி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல? ஏங்க, பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறது தப்பா? இல்ல, உங்களை மாதிரி நல்லவங்கெல்லாம் இருக்கிற குடும்பத்துக்கு நான் வாக்குப்பட்டு வரணும்னு நினைக்கிறது தப்பா? எங்க அப்பா என்ன கண்டிப்பா என் தாய் மாமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மனம் பணி நலைறவங்க. குடிச்சிட்டு எப்படி என்ன அடிக்க தான் போறாங்க. அவரை கல்யாணம் பண்ணி அவர் கையால சாகிறதோட நான் இங்கேயே செத்து போயிடுறேன். அதுக்கப்புறமா அது என்னோட உண்மையான காதல் என்னன்னு உங்களுக்கு புரியட்டும். என்னடா அது? பக்கத்து வீட்டுக்கு புதுசா இந்த ரித்திக் குடி வந்தாலும் வந்தார் வந்து ஒரே சத்தமா இருக்கு. டெய்லி ஏதாவது சாமானத்தை போட்டு உருட்டிக்கிட்டே கிடக்குறான். என்ன பண்றானே தெரியலையே. சரி, என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். யோ, என்ன ரெண்டு காலுக்கு நடுவுல அத்தை சோட வச்சு என்னத்தைய ஆட்டிக்கிட்டு இருக்க? சிட்டு, அதுவா நேற்று மலசமுத்திர சந்தைக்கு போச்சு. அங்கே போய் புளிச்சு நக்கரை வாங்கிட்டு வந்துச்சு. என்னது நக்கரையா? அதே நீ நக்கரை? இது புளிச்சு நக்கரைக்குள்ள புளிச்சு நக்கரை அது வாங்கிட்டு வந்துச்சு. சிட்டு, இங்க கூட நான் பாக்குறேன். இது புளிச்ச நக்கரையா? நக்கரை கிக்கரன்னிக்கிட்டு கிடக்குற. இது கீரை, புளிச்ச கீரை. சந்தையில புளிச்சு நக்கறதா சொன்னாங்க. சிட்டு, நாசமா போச்சு. இவனுக்கு கீரைக்கும் நக்கறதுக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்கியடா. அது புளிச்ச கீரை. எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குதா சிட்டு? சூப்பரா இருக்கு. யோ, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? நக்கரை நல்லாவே செய்யற. ஏன் புருஷனும் தான் இருக்கானே வெத்து வேட்டு முண்டம், ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான். உங்க வீட்டுக்காரத்துக்கு ஸ்ட்ரென்த் இல்ல சிட்டு. நம்மளுக்கு பாரு ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு. நம்ம நல்லா செய்யுது. வாடியை காட்டு. ஆமாடா, சுண்டேலி மாதிரி வச்சிருக்கிற. ஆனாலும் நீ டெய்லியே வருது.
நீ வந்து வீட்டுக்கு வர்றப்போ நான் உனக்கு நக்கரை செய்து வச்சுட்டோ வாச்சுட்டோ. சரியா, இனிமே நீ எப்ப இந்த நக்கரை செஞ்சாலும் சரி என்னையும் கூப்பிட்டுக்கோ. ஏன்னா என் புருஷனுக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாது. நீ தான் நக்கரை நல்லாவே செய்றியே, என்ன கூப்பிட்டுக்கிறியா? செய்யற சுட்டோ. என்னடா அது? அடியே சிட்டு, என்னடி புருஷக்காரன் இருக்கும்போது நக்கரை நீ இது பண்ணிட்டு இருக்கிறியே? ஐயோ அப்பா, நான் சந்தேகப்பட்ட சரியாதான் போச்சு. ஏயா யோ, எப்பயா வந்து நீயே குட்டி போட பூனையாட்ட வந்து நிக்கிற? டேய் இந்திக்காரா, எனக்கு ஏன்டா இப்படி சோதனைப்படுத்துற? நக்கரன்னு சொல்லி என்ன ஏன்டா இது பண்றீங்க ரெண்டு பேரும்? இல்ல சிட்டு வந்து புளிச்சு நக்கரை கேட்டுச்சோ, நான் நல்லா நக்கரை சொல்லுதோ, சூப்பர் ஸ்டேஷனுக்கு சொல்லிச்சோ. இந்த பாரு இப்படி வச்சு கடைஞ்சு கொடுத்தா நல்லா ஸ்டேஷ் இருக்கும். அதே மாதிரி நக்கரை செய்யப்பா. உனக்கு எனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு நாளே அந்த நக்கறத ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஐயோ அவன் பாரு நக்கரை எப்படி பண்ணிருக்கான். நக்கரையிலேயே இருக்கிறாங்களே, பார்த்தா பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கிற. ஆனா ஒரு வேலை உருப்படியே சரியா? உன்னை வச்சு நான் தான் உன்னை எல்லா வேலையும் செய்யறேன். என்ன ஒரு நக்கரை கூட பண்றது இல்ல. நக்கரையா? என்னடி நக்கரை? ஐயோ என்னடா சொல்லுங்கடா. நக்கரை நல்லா சூப்பரா அது சிட்டு சூப்பர் என்ஜாய் பண்ணுச்சு. ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? கொண்டா இங்க பாரு, கீரை புளிச்ச கீரை. இது அவங்க பாசையில நக்கரையா, புரியுதா? அததான் அவன் நக்கரன்றான். வயல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஏடா புளிச்ச நக்கிரிய நக்கரன்னு இப்படி சொல்லி என்ன இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி தலையில போட்டீங்களாடா? கருவாட்டு மண்டையா? அப்பவே நினைச்சேன்டா. அடியே சிட்டு, கம்முனிடி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. டேய் மங்கூஸ் மண்டையா, நீ வீட்டுக்கு வா, உன்னை அப்படியே அக்கா பிச்சு போட்டுறேன். என்னையவே சந்தேகப்படுறியா? ஏய் இந்திக்காரா, எனக்கு அது வேணாம்டா, நீ போடா. எனக்கு பொண்டாட்டி தானே முக்கியம். நாளைக்கு நக்கரை செய்தோ, சூப்பரா செய்தோ. போய் நக்கிலி. ஐயோ அடியே சிட்டு, அடியே சிட்டி, அப்படி இப்படி அந்த இந்திக்கார பின்னாடி போயிடாதீ. நமக்கு ஒன்றும் புள்ள குட்டி கூட ஒன்றும் வரல. ஆமா, இந்த வத்த குச்சி பார்த்தே நான் மயங்கல, அந்த குண்டை பார்த்து தான் நான் மயங்கறேனா? சுத்த போயா, என்னையே சந்தேகப்பட்டல, இனிமே என்கிட்ட பேசாத. சரி அல்வா வாங்கி தரியா? சரி வா போ. கொட்டஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா? குருவி கொட்டஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா? குமரி பொண்ணு வெத்தலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா? எசுனா எசுன்னு சொல்லு, நோவுனா நோவுன்னு சொல்லு. எசுனா எசுன்னு சொல்லு, நோவுனா நோவுன்னு சொல்லு. கொஞ்சம் நீ தள்ளிய நில்லு, கொஞ்சம் நான் குத்திடும் முள்ளு. கொத்துகிற குருவிக்கெல்லாம் கொய்யா பழம் நானா, என்னுடைய வெத்தலைக்கு சுண்ணாம்புதான் வேணா. என்ன வேட்டைகளாடிட தூண்டுதடி தூண்டுதடி குடிக்க தூண்டுதடி. உன்னை நான் உள்ள விட்டா கட்டிக்கிட்டு போகும் மேடம்,
சுண்ணாம்பு நான் தரவா எஸ்னா எஸ்ன்னு சொல்லு நோவுனா நோவுன்னு சொல்லு எஸ்னா எஸ்ன்னு சொல்லு நோவுனா நோவுன்னு சொல்லு உறவி குடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா கொத்துகிற குருவிக்கெல்லாம் கொய்யா பழம் நானா மேலையும் கீழையும் பார்க்கறியே சேலைய திருடும் போக்கிரியே பார்க்கறியே உத்து உத்து பார்க்கறியே குடிக்க தண்ணிய கேட்டு புட்டு என் கோடத்தை இழுக்க பார்க்கறியே பார்க்கறியே நீ இழுக்க பார்க்கறியே ஊசியில குத்தி குத்தி இழுக்குது முன்னழகு இடிச்சத தச்சு தச்சு இழுக்குது பின்னழகு விட்டு விட்டு இழுக்குதடி குண்டியலா குலுக்குதடி முன்னழகு நெஞ்சில நெஞ்சில ராட்டி நெஞ்சு புதடி அடடடடடடா, கொத்துகிற குருவிக்கெல்லாம் கொய்யா பழம் நானா என்னுடைய வித்தலைக்கு சுண்ணாம்புதான் வேணா கொஞ்சம் நீ தள்ளிய நில்லு கொஞ்சம் நான் குத்திடும் முள்ளு கொஞ்சம் நீ தள்ளிய நில்லு கொஞ்சம் நான் குத்திடும் முள்ளு உறவி குடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா குமரி பொண்ணு பத்தலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா அப்பா அப்பா வாப்பா செல்வம் என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா துளசி எப்படிம்மா இருக்க நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்களும் அருணா எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கம்மா சரி என்னப்பா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க உன் தம்பி +2 முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கான் அதுக்கு தான்ப்பா வர சொன்னேன் சரி இப்போ இங்கே எங்கே இருக்கான் அவன் உள்ளதாப்பா இருக்கான் டேய் அண்ணா நீ நம்ம வீட்டை விட்டு போனதுலேருந்து நம்ம வீட்டோட நிலைமையே மாறிடுச்சுண்ணா ரேஷன் அரிசி சாப்பாட்டுக்கு நல்லா குழம்பு வச்சு கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை. டேய் உன் நிலம் புரியுதுடா நான் மட்டும் என்ன வேணும்னு அண்ணி கூட இருக்கேன் உங்கள் அண்ணி ரொம்ப வசதியாக வாழ்ந்த பொண்ணு நம்ம வீட்டில் என்னடா இருக்கு அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுதா நான் அவன் கூட இருந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் உனக்கு நான் செய்ய வேண்டிய நான் கண்டிப்பாக செய்யுங்களா இதில் பணம் ஒரு 1000 ரூபா இருக்கு செலவுக்கு வச்சுக்கோ இல்லைண்ணா அப்பயும் நான் அப்பாட்ட சொன்னேண்ணா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலண்ணே அவரு தான் நம்ம கஷ்டம் நம்மளோடையே போட்டோம் அவனை தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டாருண்ணா. அண்ணா நான் படித்த +2 படிப்பை வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தா உடனே வேலை கிடைக்கும், என்ன அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் செலவாகும்ண்ணா. டேய் 1000 2 என்ன பரவாயில்ல லட்சக்கணக்கில் கேட்குறியாடா? டேய் நான் உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா, அங்கேயும் கடனை ஒன்றை வாங்கி உன்னை படிக்க வச்சேன். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம்னு கேட்குற? டேய் நான் உங்கள் அண்ணன் வீட்டில் அங்கே நான் வேலை தானே செஞ்சிட்ருக்கேன். உங்கள் அண்ணன் ஒன்றும் பணக்காரன் இல்லை. அண்ணா நீ தான் ஃபைனான்ஸில் இருக்கல்லண்ணா, அந்த ஃபைனான்ஸ்லேருந்து எடுத்துக்கூடண்ணா, எனக்கு வேலை கிடைச்சதும் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேண்ணா. டேய் அது அவங்க பணம்டா, அவங்க அப்பா பணம். அவர் கணக்கு கேட்டால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அண்ணி நான் படிக்கணும் அண்ணி, எப்படியாவது எனக்கு இந்த உதவி பண்ணுங்க அண்ணி. இந்த உதவி என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் அண்ணி. மற்றவங்க மாதிரி நானும் படித்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு இந்த உதவி பண்ணுங்க. இல்லை கஷ்டப்பட்டே சாகிறது தான் என் விதின்னா விதிப்படி நடக்கட்டும். அருண் உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. இப்போ என்ன, நீ படிக்கணும் அவ்வளோதானே. நீ படிக்கிறதுக்கு நான் பணம் தரேன், போதுமா? துளசி நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்க அப்பா கணக்கு கேட்டானா என்ன பதில் சொல்ற? எங்க அப்பாவோட பணத்தை யாருங்க கேட்டா? அவர் போட்ட நகை வீட்டில் சும்மா தானே இருக்கு. இப்போ அவனோட படிப்புக்கு செலவாகட்டும்,
அவன் எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப திருப்பி தரட்டும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த உதவி என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் அண்ணி. துளசி, நீ அவனுக்கு அண்ணி மட்டும் இல்லைம்மா, அம்மாவும் கூட. அவங்க விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அம்மாவை பார்த்ததே இல்லை. இப்போ அம்மாவை உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. நீ செஞ்ச உதவி ரொம்ப பெருசும்மா. என்னமாம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நம்ம குடும்பத்துக்கு நான் தானே செய்யணும், அதை போய் ஏன் பெருசாக எடுத்துட்டு இருக்கீங்க? சரி சரி, இன்னைக்கு உங்க வீட்டில் இருந்து சமைச்சு உங்களோட ஒன்றா சாப்பிட்டு தான் நாங்கள் ஊருக்கே போகிறோம். என்ன, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சிட்றேன். எனக்கு ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? பொண்ணு, ஒரு ஆம்பளைய ஒரு பொண்ணு துரத்தி காதலிச்சான். எந்த ஆம்பளைக்கு தான் அந்த பொண்ணு மேலே ஆசை வராது? நானும் சராசரி மனுஷன் தானே, எனக்கும் ஆசைகள் உணர்ச்சிகள் இருக்குதானே. ஆனால் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நினச்சி உன் மேலே வச்சுருந்த ஆசையை மனசுக்குள்ளே பொத்தி வச்சுக்கிட்டேன், வெளியே சொல்ல முடியல. இப்போ உண்மையை சொல்லப்போனா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது பொண்ணு. முத்து, இந்த வார்த்தையை உங்கள் வயலை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த நிமிஷமே உங்கள் மடியில் உயிர் போனாலும் எனக்கு கவலையே இல்லை. ஏய் லூசு, சாகிறதுக்காகவா நான் காதலிச்சேன்? இல்லை, வாழ்கிறதுக்காக. அப்புறம் நம்ம 100 வருஷம் வாழண்டை. கை ராசிதா ஓ முகமே ராசிதா. நினைச்சேனே. பனிப்பூ போல் சிரிக்குது, பால் போல் இருக்கு
வீசுத காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எசப்பாட்டு ஆண்கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அத கேட்டு உன்னாக கலந்து சந்தோஷ உறவு என்னாலும் விலகாது கண்ணாடி போலே கல்லால் அடிச்சா தண்ணீர் உடையாது பட்டு பாய போட்டது பன்னீர் தூவுது பூக்கள் நமக்காக ராசிதான் கை ராசிதான் ஓ முகமே ராசிதான் ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா ஆத்தாடி ஓ அருமையும் பெருமையும் அறிஞ்சவன் இவன் தான் தெரியாதா பூச்சூடி ஓ நதப்புல இருப்பவன் இவன் தான் புரியாதா என்னாலும் ஏன் ஆசை மச்சானே உன் கூடத்தான் நான் இருப்பேன் உன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தேனே ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் பொன்னி, இந்த ஜென்மத்தில் உன்னை விட்டு என்ன பிரிய மாட்டேன் பொன்னி. ஆடு பகை குட்டி உறவா உன்னை காலேஜுக்கு அனுப்புறா காதல் பாடம் படிக்கிறீங்களோ நான் தான் படிப்பு படிக்கல நீயாவது நல்ல படிப்புன்னு பார்த்தா இப்படி கண்டவுட சேர்த்துட்டு காதல் படிக்கிறியா சித்தப்பா, ஏய் தெரு பொறுக்கி நாயே நீ தெலவரம் பண்றதுக்கு ஏன் அக்கா மகளா கிடைச்சா உனக்கு எனக்கு கோவம் வந்து உன்னை கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா ஓடி போயிடு சித்தப்பா, ஏய் நான் சொல்றத கேளுங்க. யாருக்கு யாரா சித்தப்ப சித்தப்பு கித்தப்பன்னு உறவு கொண்டாடிட்டு வந்த எங்க அக்கா புருஷனை கொண்டப்பயே உங்க அப்பனையும் கொண்டு இருக்கணும் அவனோட நல்ல நேரம் தப்பிச்சிட்டான் இப்ப கூட என் தங்க அக்கா பொண்ணு தப்பு பண்ணிட்டாலேன்னு தான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் ஏய் இந்த நாய் சொல்லி என்னடா பிரயோஜனம் எல்லாத்துக்கும் காரணம் இவதான் கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு எதுக்குடா வருது ஊசி இடம் கொடுக்காம நூல் அப்புறம் உள்ள போதும் எல்லாத்துக்கும் காரணம் திருட்டு இருந்தா வாடி சித்தப்பா, விடுங்க விடுங்க சித்தப்பா, விடுங்க. இந்த ஹிந்திக்காரன் வந்ததும் வந்தான் நம்ம பொண்டாட்டி வேற தனியாக வீட்டில் விட்டுட்டு எங்கேயும் போக முடியல இவன் வேற நல்லா வாட்ட சட்டமாக இருக்கிறான் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே இந்த சூழ்நிலையில் கொரோனா எல்லாம் எங்கே பார்த்தாலும் இரும்பிட்டு சளி சிந்திட்டு தான் இருக்கிறானுங்க கொரோனா தான் எல்லாம் சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு ஃபோன் பண்ணி கொரோனா வரலுக்கான போட்டுட்ருமா என்ன பண்ணலாம் வரட்டான் ஏதாவது நீங்கள் இந்த ஊருங்களா? ஆமாங்க சார் நீங்கள் யாருங்க டாக்டர். என்னங்க? இந்த ஊரில் நிறைய பேருக்கு கொரோனா இருக்குதுன்னா கிருத்தி வாசன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால் அவனை செக் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆஹா எனக்கு முன்னாடியே அவன் முந்திட்டான் இருக்கேன் சார். ஒருத்தர் இருக்கிறா சார் எங்கள் ஊரில் இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறான். வேணா வந்து செக் பண்ணி பாருங்க.
இந்த ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து எந்த ஊருக்கு வந்தாலும் அதர் ஸ்டேட்லேருந்து வந்தாலும் முதல்ல செக்அப் பண்ணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா முதல்ல சொல்லுங்க. மாட்டினேன் இதுதான் சாக்கு. சார், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒருத்தன் இருக்கிறான், ஹிந்திக்காரன். அவனுக்கு செக் பண்ணி பாருங்க சார், நல்லா கண்டிப்பாக இருக்கும். அவன் பீகார்ல அந்த சைடில் இருந்து தான் வந்திருப்பான். அப்படியா? ஆ, முதல்ல இந்த பக்கம் நீ வாப்பா. வாயை தர. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அதெல்லாம் நல்லா இதான். சார், எனக்கு ஒன்றுமே இல்லைங்க சார். என் உடம்பு பாருங்க, நல்லா நல்லா ஜம்முன்னு தான் வச்சுட்டு இருக்கிறான். அதான் நாங்கள் சொல்லணும். ஏப்பா இந்த ஆளை முதல்ல தூக்கிட்டு போங்க. எங்கே போப்பா நீங்கள்? தூக்கிட்டு போங்கப்பா. யார் மணி? ஏங்க, இது என் புருஷன். என்னைய பண்ண கடங்காரனுக்கு கடன் கொடுத்து தொலைலையா? எதுக்கு ஒன்று அலைக்கா தூக்கிட்டு போறான்? கொரோனா நான் ஹிந்திக்காரன் மாட்டி விடலான்னு பார்த்தா என்னை வந்து பிடிச்சிட்டாங்கடி. சார், அவன் தான் சார், அவனு பிடிக்கும் சார். அவன் தான் சார் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறான். அதர் ஸ்டேட் போங்க சார், போங்க சார். நம்மளுக்கெல்லாம் கொரோனா வராது சார், நம்மளுக்கெல்லாம் ஸ்ட்ராங் பாடி சார். செக் பண்ணுங்க இவரையும். சார், அவரெல்லாம் செக் பண்ண வேண்டியதில்லை. என்னடா டாக்டருக்கே கொரோனாவா? ஒரே பதட்டமாவே இருக்காரு. காமன்ரஸ் செக் பண்ணுங்க. பாசிட்டிவா தான் தெரியுது. சாரே, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் வரா சார். உருளைக்கிழங்கு நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு சார். அவருக்கு எதுவும் கொரோனா இல்லைல்ல? இல்லையா? இல்லம்மா. சார், நல்லா செக் பண்ணி பாருங்க சார், கண்டிப்பா அவனுக்கு இருக்குங்க சார். ஏன்டா அழுவுற? பொறுமையாடுறா. சரியோ, அவங்க கூப்பிட்டு போவாங்களாட்டுக்க, பத்திரமா போயிட்டு வா. என்ன அவங்க சொல்ற படி கேட்டு நடந்துக்கோ. அடியே, அவன் வேற பக்கத்துலயே விட்டுட்டு நான் எங்கடி நான் போவேன். அவன் வேற வாட்டு சாட்டமா இருக்கிறானே. ரித்திக், ஒரு வாரம் என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட இருக்க மாட்டாருடா, நீ தான் என்ன பாத்துக்கணும். ஒரு வாரம் இல்ல 15 days. டேய் கிண்டிங்கறா. யா பொளப்பல கிளப்பல மண்ணி போடுறாரா. தூக்கிட்டு போங்க, கொரோனா பரவிரும். மூக்கு பிடிச்சு போயிடு. எனக்கு கொரோனா இல்லங்க. 15 நாள்ல கொரோனா வாயில வைங்க. உங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு வெளியில் எங்கேயும் போகாம வீட்டோடு இருங்க. ஒரு 15 நாளைக்கு இருந்தால் தான் உங்களுக்கு உடம்பு சரியாகும். சரிங்க சார், நீங்க அவனை நல்ல ஊசி குத்தி 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 பார்த்துக்கோங்க. குத்துறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. போங்க. சிட்டு, நீ பயப்படா சிட்டு. நமக்கெல்லாம் கொரோனா வராச்சிட்டு. இங்க பாருச்சிட்டு, உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றச்சிட்டு, கவலைப்படாதே. ஐயோ, என் புருஷனும் இல்லையா, எனக்கு வீட்டில் படுத்துக்க பயமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு மட்டும் நீ என் கூட வந்து படுத்துக்கிறியா? நான் வரேன் சிட்டு. ஐயோ, அப்ப நாளைக்கு நம்ம கீரை செய்யலாமா?
கீரையா? அத்தான் நீ கூட சொன்னியே நக்கரா. ஓ நக்கரை செய்யலாம். நாளைக்கு மல்சம சந்தைக்கு போயிட்டு அங்க இருந்து நக்கரை வாங்கிட்டு வரோம். நம்ம நக்கர் செய்யலாம், கவலைப்படாத. நீ நக்கரை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு வந்து செஞ்சு கொடு. செய்யற சிட்டோ. சரி வா போலாம். பா பா என்னடா முத்து? பா நான் நம்ம அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்ப்பா. டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அறிவு இருக்கான்னு கேட்குறேன். உன் மாமனை நான் கொலை செஞ்சேனாடா? செய்யாத குத்தத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன்டா. அவன் வீட்டில் போய் பொண்ணு எடுத்தா என்னடா அர்த்தம்? பா அவ யாருப்பா? உங்க தங்கச்சி மக தானே. மூத்த குடியிலே குடின்னு ஏப்பா பிரிச்சு பார்க்குறீங்க? டேய் என் கூட பிறந்தவளை கூட அப்படி பார்த்துக்கலாடா. அவன் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருந்தான்டா. அந்த நாதியரி என் மேலே பழிய போட்டு உள்ள தள்ளாலே ஞாபகம் இருக்காடா? அப்பா பொண்ணு என் மேலே உசுரா இருக்காப்பா. எனக்காக உசுரையே கொடுக்குறான்ப்பா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்ப்பா. டேய் ஜென்ம விரோதி வீட்டில் போய் என்னை பொண்ணு கேட்க சொல்ற. சரி ஆசைப்பட்டுட்ட, உனக்காக உசிரியே விட்டுறாங்கிறாளா? அப்பா அவள் என் மேலே இருக்கிற பாசம் சொல்ல முடியாதுப்பா. நான் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுன்னு சொல்கிறப்பா. அவங்க வீட்டில் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கப்பா. அவள் என்ன கேட்டாலும் செய்வாங்கப்பா. அவள் சொல்கிறா எனக்காக உயிரே கொடுப்பேன்னு. அவங்க வீட்டுக்காரங்க அவளை கேட்கும்போது அவள் ஓகே சொன்னா அவங்களும் சரின்னு தான்ப்பா சொல்லுவாங்க. எனக்காக நீங்கள் போய் அவள் வீட்டில் பொண்ணு கேளுங்கப்பா. டேய் முத்து, நான் போய் பொண்ணு கேட்குறேன்டா. உனக்காக கல்யாணம் பண்ணிடலாம்டா. விடுறேன். சரிடா. உன் பொண்ணுக்கு பண்ண காரியத்தை பார்த்தியா? நமக்கு ஆகாதவனோட பையன் கூட சேர்ந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அதே இடத்துல 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்ப. உன் மூஞ்சிக்காக தாங்க விட்டு வச்சிருக்க. ஏம்மா உன் மாமங்க சொல்றதுல உண்மையா? அம்மா ஆமாம்மா, நான் மொத்த மாமாவை தான் காதலிக்கிறேன். பரதேசி முண்டை, என்ன தாலி எடுத்து முண்டச்சி ஆக்கினவன் வீட்டுல போய் நான் வாக்கப்பட ஆசைப்படுறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நினைச்சேன் நீ இப்படி மேலா மினிக்கிட்டு போகும்போதே என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி வில்லங்கத்தை கொண்டு வருவேன்னு நான் அப்பவே நினைச்சேன். அம்மா இல்லம்மா, முத்து மாமா ரொம்ப நல்லவர்மா. வாய மூடு. யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு எனக்கு நீ சொல்லி தரியா? அச்சாணில தேது முச்சான கூட ஓடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மாவாசைக்கு சோறு போடாதவன் அண்ணாடும் போட மாட்டான். காதலுங்கிற பேர்ல கைய கழுவிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். கடைசியில மூளையில உட்காந்து நீதான் ஒப்பாரி வைக்கணும். ஒரேதா? அம்மா இல்லம்மா, முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா என்னால வாழ முடியுமா? லிங்கம் பாலு கழுகுதான், கொண்ட பூவு கழுகுதான். பாய மூடிட்டு பேசாம உன் மாமனை கட்டிக்கோ. அம்மா மாமன் என்ன கட்டிக்கிறதுக்கு என்னம்மா தகுதி இருக்கு? ஆம்பளைக்கு தகுதி இருக்குது. பொம்பளைய மாசமாக்குறவங்கள ஆம்பளை இல்ல, பொம்பளை மனச புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான் பாரு, அப்பதான் ஆம்பளை. முடிவா என்னதான் சொல்ற? குடிகாரனை கட்டிக்கிட்டு என்னால கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்ற. நீ சம்பாரிச்சு குடிச்சியா நான் குடிக்கிறோம்? பொட்டச்சியாச்சேன்னு பொறுமையா இருக்கிறேன். இதே வார்த்தை வேற யாராவது இதே இடத்துல சொல்லி இருந்தா வெட்டி போட்டிருப்பேன். அக்கா பொண்ணாச்சேன்னு பார்த்தா நீ ஒரு அடி ஆட்டம் போடுற. ஏய், ஆட்டம் போட்டவங்க என்கிட்ட அடங்கிதாடி போவாங்க.
என்கிட்ட அப்படி என்னடி குறைய கண்டுட்ட? உனக்கு பணம் தரலையா இல்ல உன் மேல பாசத்தை காட்டலையா? இந்த பாசத்தை காட்டின குட்டியே நீ மோசம் பண்ண பார்த்த நாசமாக்கிடுவேன். டேய் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னதான் எண்ணெயை பூசிட்டு உருண்டு புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஓட்டை இருக்கிறது அத்தனையுமே நாதஸ்வரம் ஆடாது. உனக்கு என்னம்மா, அவனை தானே கட்டிக்கணும், தாராளமாக கட்டிக்கோ. ஏன்னா உனக்கு அவன் தானே முக்கியம். என் புருஷனை கொன்று என் தாலி அறுத்து என்னை முண்டச்சி ஆக்கி மூளையில உட்கார வச்சவன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஒவ்வொரு நாளும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை காசு பணம் அத்தனையும் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு காவி புடவையை கட்டிட்டு இருக்கனே ஏன்? கலர் கலரா புடவையை கட்டினா எங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தினால. ஆனா உனக்கு அவன் வீட்டுல தான் வாக்கப்பட்டு போகணும், அப்படிதானே? அப்பா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு 10 மாசம் சுமந்து வலுத்து ஆளாக்கின என்னை விட கேவலம் 20 நாள் பழகின அவன் உனக்கு முக்கியமா போயிட்டான் இல்ல? போ, உனக்கு அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போ. அட போடி போடின்னு. அங்கே இல்ல, இதுக்கு மேல ஒரு எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். ஏய் தரபாடி ஏறாரு. டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. கூடவே இருந்து என் புருஷனை கொண்டது பத்தாதுன்னு இப்ப யாரை கொள்றதுக்காக இங்க வந்திருக்க? ஆரவள்ளி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் கும்பிடுற தெய்வத்து மேல சத்தியமா உன் புருஷனை நான் கொலை பண்ணலாமா? அப்படின்னா உன் கூட வந்த என் மாமனை கொலை பண்ணது யாரா? தம்பி, டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. நீங்க நல்லா அண்ணன் தம்பிக்கடா, நமக்குள்ளார சண்டை வேணாடா. என்னைக்கு எங்க அப்பா செண்பகப்பாண்டி செத்து போனனோ அன்னைக்கு எல்லா உறவு அருந்து போயிடுச்சு. மூத்தகுடி பிள்ளைங்களுக்கு காடு தோட்டம் துறவணி எல்லாத்தையும் எழுதி வச்சேன். யாப்ப இலைக்குடி பிள்ளைங்க எங்களுக்கு என்ன இதை எழுதி வச்சான்னு வேணா? சொத்து வேண்டாம் சுகமும் வேண்டாம்னு சொல்லி போனா போட்டு உங்க வீட்டை பழவன பாவத்துக்கு எங்க அக்காவோட தாலியை அறுத்து முண்டிச்சாட்டிக்கிங்களாடா. உங்க ஒட்டு வேணா உறவு வேணான்னு சொல்லி நானும் என் தம்பிங்க தனியா வந்திருக்கோம். மேலும் மேலும் வந்து எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு வேணா? ஆரவள்ளி, நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. பாரு, நானும் புருஷனும் உடம்பும் உயிர் மாறி நகமும் சதையும் மாறி ஊருக்குள்ளார எங்க போனாலும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தவங்க. வியாபாரம் பண்ணலான்னு பணம் எடுத்துக்கிட்டு போனோம். டேய் இருறா, போய் சாராயம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வர்றேன்னு சொன்னான். போனவன் வரல. நானும் இருந்து பார்த்துட்டு ஓடி போய் தொலைவி பார்த்தா கத்தியில குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். ஏய், இதை பார்த்து நான் கதறி அழுதேன். இதுதான் உண்மை. இந்த கட்டு கதையெல்லாம் என்கிட்ட விடாத. இப்ப என்ன விஷயமா வந்த? ஆரவள்ளி, என் பையன் முத்துவுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உன் பையனுக்கு ஏன் பொண்ணை கேட்டு வந்திருக்க? பொண்ணு கேட்டு வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆரவள்ளி, மரியாதையா பேசு. யார பார்த்து மரியாதையா பேசுன்னு சொன்ன? அமைதியான ஆரவள்ளிய தானே பார்த்திருக்க. அடங்காப்படாரி ஆரவள்ளிய பார்த்ததில்லை. தாங்க மாட்டேன். ஆனை மிதிச்சு பொழைச்சவன் கூட இருக்கான். இந்த ஆரவள்ளிய சீண்டி பொழைச்சவன் எவனும் கிடையாது. வீணா மலையோட மொதிவும் மண்டைய உடைச்சக்காத. இப்ப சொல்றேன், உன் பையனுக்கு ஏன் பொண்ணை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல.
வெளியே போ. வேலிக்கு போட்டு முள்ளு காலுக்கே வினையா போயிடுச்சுடா. விளக்க பிடிச்சிட்டு கிணத்துல விழுந்த கதையா ஆயிடக்கூடாது. என்னக்கா சொல்ற? எவனை பார்க்க கூடாது, எவன் வீட்டுக்கு என் பொண்ணு வாக்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு இத்தனை நாளா நான் நினைச்சிட்டு இருந்தனோ, அவன் வீட்டுக்கே என் பொண்ணை அனுப்பிடுவேனா? 7 கோட்டை கட்டி என் பிள்ளைய ராணியா வாழ வைக்கணும்னு நினைச்சேன். கேவலம் இந்த எடுபட்ட வீட்டுக்கா நான் அனுப்புவேன்? டேய், விடிஞ்சா என் பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம். முடிஞ்ச நல்ல நேரத்தை குறி. சனியனுக்கு சாம்பிராணி காட்டுறவடா இந்த எனக்கு எனக்கு நான் பொண்ணு பேசுறேன். எங்க அம்மா எங்க மாமாக்கு என்ன கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்பவே எங்க வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன். எங்கேயாவது கூட்டிட்டு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். சரிங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன். வீட்டில் இத்தனை பேர் இருந்து அவளை ஓட விட்டுட்டீங்களே. அந்த நாயை காலை உடைச்சி வீட்டோட போட்டிருக்க வேண்டாம். அக்கா பொண்ணு அமைதியா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி ஓடுகாலியாவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பொன்னி உனக்கு தான், பொன்னி உனக்கு தான் சொல்லி நம்ம மூஞ்சில கரிய பூசி ஓடிட்டான் அந்த திருட்டு முண்டை. நான் உடனே அவளையும் அந்த சிவராமன் குடும்பத்தையும் வேற நிக்காம விட மாட்டேன். இப்போதைக்கு நம்ம ஆத்திரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஆத்திரப்பட்டா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. முதல்ல அந்த முத்துவை கொண்டு அவளை நடுத்தருவில் நிறுத்தணும்டா. கூட பிறந்த தம்பிகளுக்கு பொண்ணு கொடுக்காம உங்க அக்கா காரி ஏமாத்திட்டான்னு இந்த ஊரே மூஞ்சில காரி துப்புற மாதிரி பேசுறாங்கக்கா. அக்காவோட சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு பொன்னி தானே. அதனால தான்டா திட்டம் போட்டு பொன்னியை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அப்ப இல்லாத குறை அவளுக்கு தெரியவே கூடாதுன்னு பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தேன்டா. ஆனா கடைசியில எனக்கு ஆகாத வீட்லயே போய் அவ உட்காந்துட்டு இருக்கா. ஏய், இப்ப சொல்றேன், புள்ள இல்லைனாலும் மயிறு ஒன்னாச்சு. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவ அங்க இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ என்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லை. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. என்னடானா அடுத்த நக்குன எச்சியலைய எனக்கு போட பார்க்கற. அந்த நாய் கட்டினவள நான் கட்டுறதா? எச்சியலைக்கு ஆசைப்படுற எச்சக்கல நாய் இல்லடா அந்த சவுந்தரபாண்டி. சவுந்தரபாண்டி
அக்காவோட சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு அந்த பொன்னி தான். அந்த பொன்னிய கல்யாணம் பண்ணி அந்த சொத்துக்கு சொந்தக்காரனா அவர் வழிய பாரு. அக்கா அசந்த நேரமா பார்த்து பொன்னிய போட்டு தள்ளிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஜாம் ஜாம்னு வாழலாம். பொன்னி, உனக்கு சளி பிடிக்குதோ இல்லையோ? சளி பிடிச்சிருச்சு, வரண்டி உன் கதையை முடிக்க. டே சவுந்தர பாண்டி, சாதிக்கிற வரைக்கும் சத்தம் இல்லாம இரு. துள்ளுற மாடு பொதி சுமந்து தாண்டா ஆகணும். கவலையை விடுறா. இந்த கவலையை போக்க வாட சரக்கடிக்கலாம். अरे होय, अरे होय, अरे होय. चिम्मा को चिमाली चिम्बला चिम्बा, एम्मा को यमाली यम्बला यम्बा. लिबा लिबा करलिबा, लिबा लिबा करलिबा. हम अरहुम 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 अरहोय होय होय. हम अरहुम 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 अरहोय होय होय. ரகால வேளையில ராசானி வாடையில, ரகால வேளையில ராசானி வாடையில, இளமேனி சூடாகுது, இதம் தேடி போராடுது. இளமேனி சூடாகுது, இதம் தேடி போராடுது. ரகால வேளையிலே ராசாத்தி ஆடையிலே என் மேனி சூடாகுது, எதை தேடி போராடுது. अरे ओ अरे अरे ए हो. மையாரோ மையையோ உணர்வுகள் தவிக்குது, உன எங்கு அழைக்குது அம்மாடியோ. உதடுகள் துடிக்குது, உள்ளமோ வெடிக்குது அம்மாடியோ. ரகால வேளையில ராசானி வாடையில என் மேனி சூடாகுது, எதை தேடி போராடுது. चिम्मा को चिमाली चिम्बला चिम्बा, एम्मा को यमाली यम्बला यम्बा. தேவதையின் திருவடியில் தவம் கிடந்து வரம் கேட்கவோ, மாதுளையின் மலர் மேனியில் தவழ்ந்து வந்து சுகம் சேர்க்கவோ.
ரக்கால வெள்ளையில ராசாத்தி அடையில இளமேனி சூடாகுது இதன் தேடி போராடுது ரக்கால வெள்ளையில ராசானி வாடையில என் மேனி சூடாகுது இதன் தேடி போராடுது